தொகுப்பு மண் வாசனையுடன் வெளிவருகிறது போடியார். நடுத்தர நீள திரைப்படம். இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மைல் கல்லாக வெளிவருகிறது போடியார். காணத் தவறாதீர்கள். இம்மாதம் 23ஆம், 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். இது தாண்டா எங்க ஊரு, அதுக்கு இங்கு ஈடு ஏது, திருமாப்பா வாழு எங்க வேகம் பாரு. போடியார் திரைப்படத்தில் எங்களோடு இன்றைய தினம் இணைந்து கொண்டிருக்கிற பலரையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருந்தோம். அதிலே அவங்க அந்த போடியார் திரைப்படத்திலே எப்படியான வகிபாகத்தை அவங்க செய்திருக்கிறாங்கன்றதையும் நாங்கள் இப்போது கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். அதில் இப்போது நவம் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றிய அறிமுகம், அதே போல் இந்த துறையிலே அவர் இப்போது தன்னுடைய முதல் காலடியை எடுத்து வைத்திருக்கிறார். அதிலே அவருடைய இந்த துறையினுடைய அனுபவம், அவரை பற்றிய அறிமுகம் இரண்டையுமே எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் தம்பி. இதுக்கு முதல்ல நான் மாணவனாக இருக்கும்போது தமிழ் மன்றங்களில் நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய ஆசை இருந்தது சினிமாவுக்குள்ளே போகணும்னு சொல்லி. திடீரெண்டா போல் என்னை கூப்பிட்டு நேர்முக பரீட்சையெல்லாம் வச்சு சினிமாவுக்கு அழைச்சவங்க. எனக்கு முதல் இந்த கேமராவுக்கு முன்னுக்கு வந்த உடனே எனக்கு அந்த முதல் ஷாட் எடுக்கக்குள்ளேயே இல்லை, திரும்ப ஒரு அடுப்போம்னு கோடி சொன்னார். உண்மையில் எனக்கு அது இதாக இருந்தது. அந்த கேமராவுக்கு முன்னால் வரக்குள்ளே முதல் இதாக போயிட்டுதுன்னு சொல்லி ஒரு 3-4 ஷாட்டில் சக்ஸஸ் ஆகிட்டு. நவமையா, குறிப்பாக இந்த துறையில் நீங்கள் இந்த எங்களுடைய இந்த சினிமா என்கின்ற விடயத்திலே கால் பதிக்கின்ற போது உங்களுக்கான அறிமுகம் எப்படி இருந்துச்சு? குறிப்பாக இந்த கதாபாத்திரம், போடியார் திரைப்படத்திலே உங்களுக்குரிய கதாபாத்திரம் உங்களுக்கான அங்கீகாரத்தை எப்படி கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி என்ன இவர் நடிப்பாரண்டு எப்படி அறிஞ்சாங்கன்றது சொல்ல முதல் என்ற மகள் ஒரு இடத்துல ஒர்க் ஒர்க் பண்ணுறது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் என்ற மகளை நல்லாவே தெரியும். அப்போ அவங்க மிஸ்டர் முரளிதரனுக்கும் கோடிஸுக்கும் நல்லாவே தெரியும். அப்போ மகள் அங்கே ஒர்க் பண்ணக்குள்ள அப்போ அப்பா நடிப்பாரான்னு கேட்க, அப்போ அவர் சொல்லியிருக்கா, அப்பா ஒரு கவுன்சிலர், அவர் எந்த பாத்திரம் கொடுத்தாலும் தரமாக செய்வார், நீங்கள் அவரை சேர்த்துக்கொண்டா நல்லா நடிப்பாருன்னு சொல்லி சொன்னேன். அந்த அறிமுகத்தால் நான் நடிக்க வந்தேன். நாளை வெள்ளிக்கிழமை காலையில் 4:30க்கெல்லாம் நீங்கள் வரணும், நாங்கள் படுவாங்கரைக்கு ஒரு இடத்துல போகணும் ஷூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு கோடி சொன்னார் என்னட்ட, நீங்கள் ஒரு காவி வேட்டியும் பூநூலும் கொண்டு வாங்க, மிச்சம் அங்கே பார்ப்போம்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு இது உண்டு, ஆண்டவனே எனக்கு முதல் பாத்திரம் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பாத்திரம் கிடைக்க போகுதுன்றார் சந்தோஷத்தில் இருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பாத்திரம் கிடைச்சிது. அது ஆரம்பம் அந்த 2 தரம் கட் பண்ணி எடுத்த பிறகு அதுக்கு பிறகு எனக்கு அது விளங்கிட்டு, இனி நாங்கள் உணர்வு பூர்வமாக நடித்தா நிறைய கட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு நினச்சேன். நான் நேரடியாகவே அந்த பாத்திரத்துக்குள்ளே பூந்து நடிக்க தொடங்கினேன். நல்ல ஆதரவு இருந்தாங்க. ஏன்னா இந்த குழுவில் சொல்லப்போனால் நான் கொஞ்சம் வயசில் வயசு கூடின ஆளாக இருந்தேன். ஆனால் எல்லோரும் என்னை ஐயான்னு தான் கூப்பிட்டாங்க. அது எனக்கு சங்கடமாக இருந்தது. அப்போ நான் ஒரு சந்தர்ப்பத்தில் தனியை வச்சு சொன்னேன், நான் கோடிச்சுட்டு, தம்பி என்ன ஐயான்றது என்ன ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆளாக மதிக்கிற மாதிரி இருக்குது, அங்கிலண்டு கூப்பிட்டா நல்லா இருக்குமென்று சொன்னேன் நான். இப்போ போடியார் திரைப்படத்தில் நீங்கள் பணியாற்றின அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு புதிய முயற்சி, அதிலும் முதன்முறையாக சினிமாவில் கால் பதிச்சிருக்கிறீங்க. இந்த சினிமா என்கின்ற விடயத்திலே நீங்கள் போடியார் திரைப்படத்திலே பணியாற்ற கிடைத்த அந்த அனுபவம் உங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வை ஏற்படுத்தி கொடுக்குமா? பொதுவாக முதலாவது படப்பிடிப்பு படுவாங்கரையில் தான் நடந்தது. நான் நினைக்கிறேன் காலையில் 7 மணிக்கு முதலே ஷூட் பண்ணவங்க. அப்புறம் இங்கே டவுனுக்குள்ளே ஒரு வீட்டில் செய்தவங்க. அவங்களோட பாத்திரத்தை அவங்க நல்லா உணர்ந்து நடித்தா படம் அழகாக வருமென்று நான் உணர்ந்து கொண்டேன். எனக்கு தந்தது ஒரு குறுக்கல் பாத்திரம். ஒரு குறுக்கல் எப்படி இருக்கணும்,
அவர் வசனங்களை விட அவர் முகபாவங்களால் நிறைய மெசேஜ்கள் சமூகத்துக்கு போய் சேர வேணுமென்று எதிர்பார்த்தேன். குறிப்பாக நவமையா, இந்த திரைப்படத்திலே நீங்கள் பணியாற்றிய உங்களுடைய அனுபவத்தை மிக வடிவாக சொன்னீங்க. இதில் இப்போ நாங்கள் கேட்குற விஷயம், நீங்கள் எம்ஜிஆரா நம்பியாரா? இந்த திரைப்படத்தில் உங்களுடைய வகிபாகம் எப்படி இருந்துச்சு? இதில் உண்மையாக சொல்ல போனால் எம்ஜிஆரும் இல்லை, சிவாஜியும் இல்லை. அது நான் இந்த முதல் படம் எந்த சொந்த நடிப்பை நான் நடித்து காட்டணும்னு சொல்லி மனமும் வந்து நடிச்சிருக்கு. என்னை பொறுத்தவரையில் அதில் ஒரு ஆள் இல்லை. கொள்கை அளவில் எம்ஜிஆர், நடிப்பில் நான் கூடுதலாக சிவாஜி கணேசனை தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் இப்போவும் அவரோட பழைய படங்களை தான் போட்டு பார்க்குறேன். நான் இறுதியாக ஒரே விஷயம், உங்களுடைய எதிர்கால படைப்பு எப்படி இருக்கணும் அல்லது இந்த துறையிலே எப்படி சாதிக்கணும், அதை நீங்கள் எப்படி ஒரு இலக்காக வச்சுருக்கிறீங்க சினிமான்ற இந்த விஷயத்தில்? இந்த மனநிலை என்னன்னு சொன்னால், இந்த படம் நடித்தது எந்த ஃப்ரெண்ட்ஸ் உறவினர் எல்லாம் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க. நீ அடிக்கடி சொல்லுவேன் படம் நடிக்கணும்னு சொல்லுவாள். ஆனால் நீ படம் நடிச்சிருக்கிற நல்லம் உண்ட ஆசைக்கு நீ ஒரு நடிகனாக வரப்போகிற. அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு படம் வந்து நான் அதுலேயும் நடித்தேன். ஒரு 3 நாள் ஷூட்டிங் நடந்தது. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. நிறைய நமக்கு படம் வருமென்று எதிர்பார்ப்போடு இருந்தேன், இன்னும் இருக்கிறேன்.